சார் செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்சதுக்கு அப்புறமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவருடைய 50 வருட அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை அவர் இப்போதான் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடம் நம்மை மதிக்கணும். அது வந்து தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக நடக்கும். இன்னும் என்னென்னா, செங்கோட்டையனுக்கு அவருடைய விஜய் ரசிகர்கள் கொடுக்குற மரியாதையும் வரவேற்பையும் பார்த்து ஒரு பெரும் கூட்டம் அதிமுகவிலிருந்து தாவேக்காவை நோக்கி வருதா இல்லையான்னு மட்டும். அவருடைய கட்சியோட அந்த அலுவலகத்தில் பேனரை மாற்றிருக்காரு. ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ திமுக வந்து அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. சொத்துக்கள் எல்லாமே முடக்கிருச்சு, நீதிமன்றம் முடக்கிருச்சு. இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக லாக்கான ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் அவங்க தேவைக்கான பணமே ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகும்பொழுது என்ன பண்ணுறது தெரியாமல் செங்கோட்டையன்ட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுப்பாங்களாம் பணம் வரும்பொழுது. எங்கள் அண்ணன்ட்ட போய் நான் கேட்டேன்னு ஒரு தொகையை சொல்லி இங்கே வாங்கிட்டு வாங்க, கடனை வாங்கிட்டு வாங்க, நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காங்க. இவர் தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு பர்சனலாக அவங்க வந்து அவரை ஒரு அண்ணன் மாதிரி நினச்சி பக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க ஒரு காலத்தில். பேசும்போது சகோதரர் செங்கோட்டையன் தான் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருந்த ஒரு தலைவியை ஒரு செகண்டில் அவரால் தூக்கி போட முடியாது. அதனால தான் அவங்க புகைப்படத்தோடு வராரு. விஜய் தான் அடுத்த சிஎம், நான் அவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்சிக்கு இதற்கு முன்பு இருந்த பார்வை ஒரே நாளில் மாறிடுச்சா இல்லையா? கண்டிப்பா மாறிடுச்சு. அப்போ இது வந்து இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள் இங்கே உள்ளே வரும்பொழுது கட்டாயமாக இது ஒரு தற்கொலை கூட்டம்னு இது வரைக்கும் சொன்னவங்க கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசுவாங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கு டிசம்பர் 5 போகிறதா பிளான். ஆனால் இப்போ அங்கேயுமே அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டம் வந்துடாதான்னு ஏங்குற அரசியல் கட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்சிக்கு கூட்டம் வருதுங்கிறதே மைனஸாக வருது. விஜய்க்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்சதுக்கு அப்புறமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு. போனோன்னு அவரால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படிங்கிற மாதிரி டிவிகேன்னு கத்திக்கிட்டு ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் கூடிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் நின்று அவர் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவர் நினச்சிருப்பாரா சார் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளோ திடீர்னு கோயம்புத்தூரில் இத்தனை பேர் கூட்டம் அப்படிங்கிற விஷயம்லாம்? இல்லை, அவருடைய 50 வருட அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை அவர் இப்போ தான் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே பயப்படுகிற அளவுக்கு தான் அவர் இருந்த கட்சி இருந்துச்சு. இப்போது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் இப்படி ஒரு க்ரௌடு செங்கோட்டையனுக்கு வந்திருந்தா அந்த காரை விட்டு கீழே இறங்கும்போது அவருடைய கட்சி பதவியோ கட்சி உறுப்பினர் போஸ்டிங்கோ பிடுங்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க வந்து அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பட் இதில் வந்து விஜயை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையானவர். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரௌடு என்னை விட இன்னொருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அதை யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. விஜய் பொறுத்துக்கிறார். இது வந்து செங்கோட்டையன் விஷயத்தில் நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் போகிற இடத்துலலாம் இப்படி தான் வந்து கூட்டம் கூடும். புஷி ஆனந்துக்கு அப்படி ஒரு கட் அவுட் வைப்பாங்க. விஜயையும் புஷி ஆனந்தையும் போட்டு அதுக்கு இணையாக வந்து 2 படங்களையுமே வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் ஒரு தடை சொன்னவரே கிடையாது. ஸோ அப்படி ஒரு பெருந்தன்மையான தலைவர் வந்து இப்போ செங்கோட்டையனுக்கு கிடச்சிருக்கிறாரு. இதை வந்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கேட்கும்பொழுது அவர் எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு வந்தவர், ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர், ஏதோ விஜய் பெரிய தலைவர் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடும். ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடம் நம்மை மதிக்கணும். அது வந்து தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக நடக்கும். இன்னும் என்னென்னா, அந்த சுதந்திரம் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா செங்கோட்டையன் இந்த கட்சிக்குள்ளே வரணும்னு விரும்பி தான் கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு இந்த விஜயின் தலைமையை ஏற்றுக்கொண்டு போகும்பொழுது நமக்கு அங்கே உரிய மரியாதை இருக்குமான்லாம் அவர் யோசிச்சிருக்கிறார். விஜயே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஸோ அதற்கப்புறம் தான் அவர் போயிருக்கிறாரு. அங்கே அவருக்கு உரிய மரியாதையை இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. போக போக நீங்கள் பாருங்கள், செங்கோட்டையனுக்கு அவருடைய விஜய் ரசிகர்கள் கொடுக்குற மரியாதையும் வரவேற்பையும் பார்த்து ஒரு பெரும் கூட்டம் அதிமுகவிலிருந்து தாவேக்காவை நோக்கி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனால் செங்கோட்டையன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி சட்டப்பையில் ஜெயலலிதாவோட புகைப்படம் அப்படியே இருக்குது. அவருடைய கட்சியோட அந்த அலுவலகத்தில் பேனரை மாற்றிருக்காரு. ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதா. எந்த கட்சியில் ஒத்துப்பாங்களா சார் இந்த மாதிரி இன்னொரு கட்சியிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கட்சி தலைவர்களை கொண்டு வர்றதுக்கு? விஜய்னால அது ஓகே ஆச்சா, இல்லை விஜய் தொடர்ந்து வந்து எம்ஜிஆரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பேசுறதுனால ரொம்ப இயல்பாக மாறி இருக்கா? ஆமாம். இப்போ இன்னொன்று வந்துங்க, இப்போ இது சட்டை கிடையாது. அப்படி டக்குன்னு அவுத்து போட்டுட்டு வேற ஒரு சட்டையை மாட்டிட்டு போகிறதுக்கு. இது வந்து உணர்வு.
இப்போ 50 ஆண்டு காலமாக ஒரு தலைவரை ஏற்று அரசியல் நடத்துகிற செங்கோட்டையனுக்கு ஒரே நாளில் நீங்கள் வந்து சட்டப்பையில் விஜய் படத்தை வச்சுக்கிங்க அப்படின்னா எப்படி அந்த மனசு ஏற்றுக்கும்? இன்னொன்று வந்து அவர் ஜெயலலிதா அம்மா கூட இருந்த காலங்கள் எல்லாமே வந்து நானே கேட்டிருக்கேன் அவர் சொல்ல பல விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை வேணா நம்ம சொல்லலாம். ஒரு முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கோபம் அவர் மேலே பயங்கரமாக திட்டுறாங்களாம், இங்கிலீஷில் தாட்டு புட்டுன்னு திட்டுறாங்களாம். திட்டிட்டு பட்டாருன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்களாம். இவருக்கு என்ன பயம்னா அதே கோபத்தோட ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் கதவை திறந்து திட்டத்துக்கு தேடும்போது நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காரான். கதவை சாத்திட்டு போயிட்டாங்கன்னு நின்றுக்கிட்டே இருக்காரான். திரும்ப கதவை திறந்துருக்காங்க. திறந்தோடனே பார்த்துட்டு செங்கோட்டையன் கொஞ்சம் உள்ளே வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்களாம். போய் சாப்பாடு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்தோடனே வழக்கமாக வந்து அவங்களுக்கு பரிமாறுகிற சர்வெண்ட் வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பரிமாறியிருக்காங்க. பரிமாறிட்டு அப்படியே அடுத்த செகண்ட் அந்த கோபத்தை அவங்க வந்து மறந்து அவர்கிட்ட அவ்வளவு அன்பாக நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நினச்சி பார்க்குறாரு. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்களே எப்படி சட்டுன்னு தூக்கி போட முடியும் அவரால்? அவங்க தான் வந்து ஒரு பதவியை பிடுங்கினாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் பல்வேறு இக்கட்டான சூழலில் அவங்க செங்கோட்டையனை தான் நம்பியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ திமுக வந்து அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. சொத்துக்கள் எல்லாமே முடக்கிருச்சு, நீதிமன்றம் முடக்கிருச்சு. இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக லாக்கான ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் அவங்க தேவைக்கான பணமே ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகும்பொழுது என்ன பண்ணுறது தெரியாமல் செங்கோட்டையன்ட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுப்பாங்களாம் பணம் வரும்பொழுது. அப்புறம் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தீபாவுடைய அப்பா அவர் வந்து இவங்களுடைய அண்ணன் இல்லையா, எங்கள் அண்ணன்கிட்ட போய் நான் கேட்டேன்னு ஒரு தொகையை சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வாங்க, கடனை வாங்கிட்டு வாங்க, நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காங்க. இவர் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கார், இன்னும் பல தலைவர்கள் அங்கே இருந்தால் கூட அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த ஒரே மனிதர் வந்து செங்கோட்டையன் தான். நீங்கள் போய் கேட்டு வாங்க அப்படின்னு அவர் கொடுக்கல, அது வேறு விஷயம். அவர் வந்து இவர் இது இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திட்டு போனவர் வரவே இல்லையா ரொம்ப நேரம். அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அம்மா இது மாதிரி நடந்து போச்சுமான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவ்வளவு பர்சனலாக அவங்க வந்து அவரை ஒரு அண்ணன் மாதிரி நினச்சி பக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க ஒரு காலத்தில். பேசும்போது சகோதரர் செங்கோட்டையன் தான் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருந்த ஒரு தலைவியை ஒரு செகண்டில் அவரால் தூக்கி போட முடியாது. அதனால தான் அவங்க புகைப்படத்தோடு வராரு. அவர் அந்த பாக்கெட்டில் அது வச்சுருக்கிறாரு, விசிபிளாக தெரியுது. இப்போ அவர் அங்கே வரும்பொழுதே அதெல்லாம் சொல்லியிருப்பார் கட்டாயமாக. ஓகே, எனக்கு வந்து ஒரு மனத்தடை இருக்கும், நான் இப்படியெல்லாம் தான் இருப்பேன், இதையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லாமல் ஒருத்தர் வந்துருப்பாராங்க. கண்டிப்பாக. அப்போ சொல்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கார். விஜய் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, உங்களுக்கு இங்கே வந்து எந்த இடையூறும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கோம். அப்படி தான் அந்த பரஸ்பர அன்பும் புரிதலோடையும் தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு. இதை வந்து வெறும் நாம் போய் சேர்ந்த ஒரு கட்சி நம்ம வரைக்கும் அதை பார்த்துப்போம் அப்படின்லாம் அவர் நினைக்க போகிறதே கிடையாது. இதற்கப்புறம் அவர் வந்து அந்த கட்சிக்காக கடுமையாக உழைப்பார். எப்போவுமே செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு தான் இருக்கிற இடத்தை சிறப்பாக வச்சுக்கணுங்கிறதுல எந்த காலத்துலேயும் அவர் வந்து மாற்றுக்கருத்து இருந்ததே கிடையாது. இன்னும் வேகமாக அவர் உழைக்க போகிறார் பாருங்க. ஓகே, ஆனால் இப்படிப்பட்டவர் அதிமுக தூக்கி போட்டுருச்சு சார். அதாங்க, அது வந்து என்னென்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அந்த கட்சியை கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். இப்போ அதில் வந்து அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ண முடியாது. செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், எல்லாரையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அதற்கு இபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடை இருக்குது. ஏன்னா அவமானப்பட்டவருக்கு தானே அந்த வழி தெரியும். நம்ம அதையும் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா தினகரன்ட்ட அவர் அவமானப்பட்டிருப்பார், சசிகலாட்ட அவமானப்பட்டிருப்பார். இப்போ அவங்க எல்லாருமே உள்ளே வரணும் அப்படின்னா அவர் கட்டாயமாக அதை வந்து விரும்ப மாட்டார். ஸோ அப்போ அதை செங்கோட்டையன் முயற்சி எடுக்கும் பொழுது என்ன தான் செங்கோட்டையன் மதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட நீங்களே எனக்கு வேணாம் சார் அப்படி ஒரு கருத்தோடு நீங்கள் வரீங்கன்னா நீங்களே எனக்கு வேணாம்னு தூக்கி போடுறது தான் அது. ஸோ இடையில வந்து பிஜேபி ஒரு கேம் ஆடினாங்க, செங்கோட்டையனை வச்சு இதை நடத்திடலான்னு அவங்க நினச்சாங்க. அதற்கு எடப்பாடி பணியில், அது பிஜேபி எடுத்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக நின்னார். ஸோ அந்த குழப்பத்தில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அன்னைக்கு இரவு நான் தூங்கவே இல்லைங்கிறார் அவர். ஆமாம், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குறோம், அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருப்போம், நீங்கள் போங்கன்னாலே நம்ம மனசு தாங்காது. 50 வருஷம் ஒரு கட்சியில் இருந்த ஒரு ஆளை
நீ போயான்னு ஒரே நாள் ராத்திரியில் அனுப்புனாங்கன்னா மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதான் வெளியே வந்து கெத்து காட்டிட்டு இருக்காரு. வெளியில் வந்து இன்னைக்கு அவர் அதுக்காக காமிக்கிறாரா என்னன்னு தெரியாது. ஆனால் தானாக அந்த கூட்டம் அவருக்கு அந்த ஆதரவை தெரிவிக்குது. அது வந்து தாவேக்கா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அவருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை அவர் வாழ்நாளில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டார். அது உண்மை தானே. கண்டிப்பாக அந்த பார்த்த அந்த சந்தோஷத்தில் அவர் பேசும்போது விஜய் தான் அடுத்த சிஎம், நான் அவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே எதிர்கருத்தே சொல்லலை. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே எதிர்கருத்து வரல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா சார் அவர் சொன்ன விஷயம்? இல்லைங்க, தான் சார்ந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாரும் நினைக்கக்கூடியது. அந்த கட்சியினுடைய ஒரே டார்கெட்டு விஜயை முதலமைச்சராக்குவது தான். அப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அதை தானே சொல்லி ஆகணும். கண்டிப்பாக. அதனால் அது வந்து லாஜிக் படி சரி. இன்னொன்று வந்து செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வந்து எள்ளி நகையாடுவதுங்கிறது இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த கட்சிக்கு இதற்கு முன்பு இருந்த பார்வை ஒரே நாளில் மாறிடுச்சா இல்லையா? கண்டிப்பாக மாறிடுச்சு. அப்போ இது வந்து இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள் இங்கே உள்ளே வரும்பொழுது கட்டாயமாக இது ஒரு தற்கொலை கூட்டம்னு இது வரைக்கும் சொன்னவங்க கொஞ்சம் வார்த்தைகளை அடக்கி பேசுவாங்க. இனிமேல் செயல்களின் அடிப்படையில் தான் நீங்கள் தாவேக்காவை விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். எடுத்த எடுப்புலேயே இது வந்து விளங்காத கூட்டம், தற்கொலை கூட்டம், இது ஒரு ஆபாச கூட்டம், சினிமா கூட்டம் அப்படின்லாம் சொன்னவங்க இனிமேல் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய சூழ்நிலையை செங்கோட்டையனும் செங்கோட்டையனால் வரப்போகிறவர்களும் ஏற்படுத்துவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஊழல் அற்றவர், ஊழல் அந்த குற்றச்சாட்டே இல்லாத ஒரு கிளீன் மேன் செங்கோட்டையன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி மற்றவங்க சேர்ந்துருந்தா கூட வந்து ஊழல் கட்சி அதுலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரை போய் நீ சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. செங்கோட்டையனுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமா? இந்த ஊழல் அற்றவர் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டார் வெளியில், அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமா அவருக்கு? இல்லை, அது ஒரு வகையில் ப்ளஸ்னா கூட இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் யார் இருக்கா சொல்லுங்க. சாதாரண லெட்டர் பேட் கட்சியாக இருந்தால் கூட அவங்க எங்கேயாவது போய் ஒரு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சாதாரண ஒரு வீட்டு வாசலில் செங்கல்ல கொட்ட முடியுதாங்க? ஒரு கவுன்சிலர் விடுறாரா? நேராக வந்து ஏன் இங்கே கட்டியிருக்கா, என்ன கமிஷன் கட்டிங்னு வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ லஞ்சம் ஊழல்ங்கிறது ரொம்ப அடிப்படையிலேருந்தே இருக்குது. இங்கே அது இல்லாமல் ஒரு அரசியல்வாதி நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. நான் வந்து கிளீன், நான் பொது நலத்திற்காக மட்டுமே அரசியலுக்கு வர்றேன்னு யார் சொன்னாலும் அதை நீங்கள் சந்தேகத்தோடு தான் பார்க்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஊழல் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்கு வந்துட்டார், இது ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யார் வந்தாலும் அவங்க பின்னணியில் ஒரு ஊழல் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க கையை நீட்டிருப்பாங்க. அது செங்கோட்டையனாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அதனால் அது சதவீதம் எவ்வளோன்னு நீங்கள் என்ன பார்க்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லவரா கெட்டவரா சதவீதம் எவ்வளோ அப்படி தான் நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது செங்கோட்டையன் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்காரு. ஓகே. ஆனால் முதல் ப்ரெஸ் மீட்லேயே அலற விட்டுருக்காரு சார். அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு வெளிப்படைத்தன்மையோட இல்லை, அதனால தான் அவர் கேமரா பின்தொடருது விஜய் அப்படின்னு. டெல்லியில் ஒருத்தர் வந்தார், அதை ஏன் வெளிப்படைத்தன்மை டக்குன்னு எஞ்சி போயிட்டு இங்கே டிவிக்கே விச்சுவல பயிர் விடுறாங்க, என்ன ஃபயர்ரா அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த செங்கோட்டையன் வந்து ரொம்ப அமைதியாக தன்மையாக பொறுமையாக பேசக்கூடியவர். இப்போ கொஞ்சம் மோடே மாறின மாதிரி இருக்காரு சார் டோட்டலாக. இல்லைங்க, அவரும் கவனிச்சுட்டு இருப்பார்ல. ஒரு கட்சி புதுசாக வருது, அது இப்போ தான் வந்து கற்றுக்குது ஒன்று ஒன்றா. அதற்குள் ஒரு பெரிய கட்சியோடு ஒப்பிட்டு நீ அப்படி இல்லை இப்படி இல்லை, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு ஒரேடியாக திறந்தாழ்ந்து அடித்து காலி பண்ணணும்னு நினச்சி ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதை வெளியிலேருந்து பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்போ அதெல்லாம் சேர்ந்த பதில் தான் அது. இனிமேல் வந்து அது மாதிரி தான் அவரும் எதிர்கொள்வார். இன்னும் அடுத்தடுத்த பேருக்கு அந்த ட்ரைனிங்கை அவர் கொடுப்பாரு. கட்டாயமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்க தான் அங்கே வந்திருக்கிறார். கண்டிப்பாக நேற்று நைட்டும் தூங்கியிருக்க மாட்டார். ஆமாம், நமக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு. ஆமாம். இப்போ பாண்டிச்சேரிக்கு டிசம்பர் 5 போகிறதா பிளானு. அங்கே டோட்டலாக கவர்மெண்ட்டே வேற, எல்லாமே வேற. ஆனால் இப்போ அங்கேயுமே அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அதாவது பெரிய வியப்பு என்னன்னாங்க, இங்கே அரசியல் கட்சிகள்கிட்ட கூட்டம் வந்துடாதான்னு ஏங்குற அரசியல் கட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்சிக்கு கூட்டம் வருதுங்கிறதே மைனஸாக வருது. விஜய்க்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கே போனாலும் காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, கரூர் மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடந்துடக்கூடாது, நீங்கள் வந்தால் சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வருது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவே அந்த கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. இதுதான் இப்போ மைனஸாக மாறி இருக்குது. என்னென்னா, இப்போ பாண்டிச்சேரியில் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம்னா சுற்று வட்டாரத்துலேருந்து கடலூர், திருவண்ணாமலை, சிதம்பரம், அங்கே இங்கேன்ட்டு சென்னையிலேருந்தே போகுமே சார். ஆமாம், மொத்த கூட்டமும் அங்கே வந்து நின்றுச்சுன்னா எங்கள் பாண்டிச்சேரி தாங்காதுன்றாங்க. இன்னொன்று வந்து அங்கே ஃப்ரெஞ்சு பீப்புள் நிறையா இருக்கிற ஒரு இடம். இப்போ அவங்களுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் அங்கே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டத்தை விட
அங்கே கொஞ்சம் இலகுவாக இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கானது, ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கானது. இப்போ அன்னைக்கு விஜய் வர்றாருன்னா அவங்களே வெளியில் வர முடியாது. அப்போ அவன் வந்து கோவப்படுவான், அவன் வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்பான். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிரச்சாரம் இங்கே நடக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. காவல்துறை இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல, அனுமதி இல்லைன்னே சொல்லிட்டாங்க. இதற்கப்புறம் தாவேக்காவனுடைய முயற்சி என்னவா இருக்குது, அவங்க ஏதாவது பேசி இதை வந்து சரி பண்ண பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் முயற்சி கட்டாயமாக எடுப்பாங்க. ஓகே, புஷி ஆனந்த் விட்டுருவாரா சார்? அவர் ஏரியாவில் சார் அது என்ன இருந்தாலும் ரங்கசாமி வந்து விஜய்க்கும் நெருக்கமானவர் தான், புஷி ஆனந்துக்கும் நெருக்கமானவர் தான். அவர் தான் இங்கே வந்து முதலமைச்சராக இருக்கார். அவர் நினச்சா அதை பண்ணிடலாம். பட் என்னென்னா இதில் ஒரு அரசியல் இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு விஜய் பக்கம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. இதெல்லாம் இல்லை, இன்னொரு பக்கம் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஜனவரியில் தான் தெரியும் என்னங்கிறது. இப்போ ரங்கசாமி என்ன நினச்சிருப்பாரு, விஜய் வந்து நம்மோட கூட்டணி வைப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ரூட்டே மாறும்போது இப்போ அவர் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? எல்லாமே அரசியல் தானே. கண்டிப்பாக அங்கே என்ன காங்கிரஸ் பிஜேபி உள்ள அதனால் கொஞ்சம் இந்த தடை வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஆனால் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது விஜய் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் தலைவர்கள் போகும்போதெல்லாம் பெரிய வரவேற்பு, அதை தாண்டி விஜய்னும் போது சினிமா நடிகர்களுக்கு ரொம்ப வரவேற்பு பாண்டிச்சேரியில் எப்பவுமே கொடுப்பாங்க. இவர் போனால் அது என்ன மாதிரி இருக்கும்? விஜய் சேதுபதி போகும்போதே பெரிய தடியடி நடந்திருக்கு. அவர் ஹோட்டலை விட்டு வெளியிலே வர முடியல, மொத்த கும்பலும் வந்து கூடிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கண்ணெதிர ரசிகர்களை அடித்து தள்ளிட்டு தான் அவர் ஷூட்டிங்கே போனார். ஸோ அப்படி இருக்குது விஜய் சேதுபதிக்கு. அப்போ விஜய் எல்லாம் போனால் என்ன ஆகும்? பாண்டிச்சேரி தாங்காது. ஸோ இதுதான் உண்மை. என்ன இருந்தாலும் காவல்துறை வந்து ஒருவேளை ரைட்டு ஓகே பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க கொடுக்குற ப்ரெஷர் தான். ஓகே, அது என்ன நடக்கும்? ஆனால் கண்டிப்பாக போவாங்களா சார்? ஏன்னா இப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அனுமதினும் போது சில ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, அங்கே கிடைக்கும்னு நம்பலாமா? ஆக்சுவலி கிடைக்கும்னு இல்லை, அதுக்கான முயற்சி எடுப்பாங்க. இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட விட்டுற முடியாது. இல்லைங்க நீங்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், நாங்கள் இதெல்லாம் முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அப்போ ஒருவேளை நீதிமன்றத்தை நாடலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை நடத்த தான் நினைப்பாங்க. பட் பார்க்கலாம், வெயிட். ஓகே, ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க, விஜயும் புஷி ஆனந்தும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி. அப்போ விஜய் கிட்ட புஷி ஆனந்த் சொல்கிறாரு, ஓபிஎஸ் கால் பண்ணிட்டே இருக்காப்புல, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இட்னு வர சொல்லு அப்படின்னு விஜய் சொல்கிற மாதிரி. இப்போ அடுத்து ஓபிஎஸ் 15ஆம் தேதி வந்து சேர போகிறாரு. டிடிவி ஆல்ரெடி ஒரு கூட்டணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமா சார்? வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக நடக்குது. நீங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பேசுவது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காரு, விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு வருவதில் ஒரு சங்கடம் இருக்குது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு வந்து விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் ஒன்று போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். செங்கோட்டையினர் உள்ளே இருக்கார்ல, ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் வருவதும் சாத்தியம்தான். பட் இருந்தாலும் டெல்லி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு வந்து இபிஎஸோட கூட்டணி வச்சுட்டாங்க, இங்கே பலம் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு தான் அது ஆபத்து. அப்போ அவங்க அதை அனுமதிப்பாங்களா, அங்கே வேறு ஏதாவது ஒரு சுருக்கு கயிறை போட்டு இழுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு 2-3 மாதம் இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு குறுகலான மந்தாக இருக்கும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடி ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் எங்கே போகிறாங்கன்னு பெரிய புதிராக இருக்க போகுது. பட் பார்ப்போம், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இப்போ அடுத்து மக்கள் சந்திப்பு வந்து விஜய் அவர்கள் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வச்சுருக்கதா சொல்கிறாரு. தொடர்ந்து கல்லூரியில் சூஸ் பண்ணியே போகிறதுக்கு என்ன ரீசன் சார்? இல்லைங்க, கல்லூரியில் போய் அவர் கல்லூரி மாணவர்களை பார்க்கலல்ல, பொதுமக்களை தானே பார்க்குறாரு, முக்கியமாக பெண்களை பார்க்குறாரு. இன்னொன்று கல்லூரி வளாகங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸோடு இருக்குது. ஸோ அதனால் அவர் தொடர்ந்து போகிறாரு. இன்னொன்று வந்து இப்போ ஐசரி கணேஷ் மாதிரியோ அல்லது வந்து வேல்ஸ் மாதிரியோ, வேல்ஸ் தானே ஐசரி கணேஷ், இப்போ ரீசெண்டாக ஏசி சண்முக காலேஜ் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது இப்போ ஜேபிஆர் காலேஜ். ஸோ இப்போ அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக போகிறாரு. இன்னொன்று இன்றைக்கி அரசியல் வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னா, கல்லூரி வளாகங்கள் கூட கொடுக்காதீங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இப்போ அதை மீறி அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவருக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது.
இன்னொன்று தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவர் வெளியில் வர்றதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல இடங்களில் பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, பொதுமக்களை சந்திக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அது வரைக்கும் ஒரு இன்டோர் மீட்டிங் அப்படிங்கிறது அவருக்கும் வசதியாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு பலனை கொடுக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாரம் முழுக்க விஜய் தொடர்பான பேச்சாக தான் இருக்குது சோசியல் மீடியாவில். அது பெரிய அளவுக்கு அவர் கட்சியை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ எல்லாமா இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து இந்த இண்டோர் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஜேபிஆர் காலேஜ் ஓகே, அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு, வேல்ஸும் அப்போ சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இப்போ இதே நாளைக்கு திமுக உதயநிதி அங்கே ஒரு மீட்டிங் போடணும்னா முடியாதுன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அப்போ அவங்க பொதுவானதாக தான் வச்சுருக்காங்க. நான் விஜய்க்கு மட்டுமா கொடுக்குறேன், நாளைக்கு யார் வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி ஒரு சார்பாக பார்க்க முடியும்? ஓகே. நிறைவா முக்கிய புள்ளிகள் தாவேக்கால இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய தொழிலதிபர்கள் பேர்லாம் அடிப்படுது. இவங்கெல்லாம் அங்கங்கே அவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யார் அந்த முக்கிய புள்ளிகள் சார்? இல்லை, யாருங்கிறத அவங்க தான் சொல்லணும். ஆனால் இந்த முயற்சி நீண்ட காலமாக இங்கே நடக்குது. விஜயை நேராக சந்திச்சிட்டோம்னா நாம் உள்ளே போயிடலான்னு பல பேர் இங்கே காத்திருக்காங்க. அந்த சந்திப்பு நடக்காமல் இவ்வளோ நாள் இருந்துச்சு. அதற்கு காரணம் விஜய் தான். விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ வேண்டாம், நம்ம கரெக்டாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த தேர்தல் நெருங்குற வரைக்கும் ஒவ்வொரு தலைகளாக உள்ளே கொண்டு வரும்போது இந்த கட்சிக்கு இன்னும் பலம் கூடிக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு சினிமா மாதிரியே பிளான் பண்ணுறாரு எல்லாத்தையுமே. ஓகே. இப்போ கிளைமாக்ஸில் போடுற ஃபைட்டை எடுத்த உடனே போட மாட்டாங்க, அப்படியே சூடை ஏற்றி ஏற்றி போயிட்டு கொண்டு கடைசி அந்த மாதிரி தான் ஒரு அரசியலையும் பிளான் பண்ணுறாரு. அப்போ வர்ற கூட்டத்தெல்லாம் முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் ஒரு பெப்பு இல்லாமல் போயிடும். அப்போ தினம் ஒரு ஆள் அல்லது வாரத்துக்கு ஒரு ஆள் அப்படியே அந்த பரபரப்பை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பாராத ஆட்கள்லாம் உள்ளே வரப்போகிறாங்க. ஓகே. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.